வணக்கம். அன்புடன் பிபிஎஸ். இன்னைக்கு ஷியாம்ரீம் பயணத்தோட 2வது நாள். காலையில 5 மணிக்கே டிரைவர் வந்துருவாருன்றதுனால 4 மணிக்கே நாங்க எந்திரிச்சு தயாராகிட்டு 5 மணிக்கு வண்டியில ஏறி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சோம். நேரா அங்கோர் என்டர்பிரைஸ்ன்றதுக்கு இடத்துக்கு போய் நம்ம டிக்கெட் வாங்கணும். அங்க சியாம்ரீப்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா, அங்க எப்படின்னா அங்கோர் வாட்டுக்கெல்லாம் போகணும்னா, அந்த சில கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகணும்னா அங்கோர் பாஸ்ன்னு ஒண்ணு எடுக்கணும். இந்த அங்கோர் பாஸ் எடுக்கிறத பாத்தீங்கன்னா அவங்க 1 நாளைக்கும் கொடுத்திருக்காங்க, 3 நாளைக்கும் கொடுத்திருக்காங்க, 7 நாளைக்கும் கொடுத்திருக்காங்க. அது நம்ம வசதியை பொறுத்து. அங்கோர் பாஸ் எடுக்கிறதுக்கு 1 நாளைக்கு $32 வாங்குறாங்க. அதே நம்ம 3 நாளைக்கு எடுத்தோம்னா $62, 7 நாளைக்கு எடுத்தோம்னா $72 வாங்குறாங்க. நம்ம எத்தனை நாள் அங்க தங்க போறோம், எவ்வளவு தூரம் நம்மளால நடக்க முடியும்ன்றதெல்லாம் கருத்துல கொண்டுதான் எத்தனை நாள் பாஸ் வாங்கணும்ன்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு நாள்ல நடக்கிறது விளையாட்டான விஷயமே இல்லை. அதனால நாங்க 3 நாள் பாஸ் எடுத்துக்கிட்டோம். 3 நாள் பாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க அங்க நம்ம படத்தை பிடிச்சி அப்பயே டிக்கெட்டை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வண்டியில ஏறிட்டு நேரா அங்கோர் வாட்டுக்கு சூரிய உதயத்தை பார்க்க போற ஆர்வத்துல நாங்க கிளம்பணும். நம்ம வாங்கிட்டு சூரிய உதயத்தை பார்க்க போனா எங்களுக்கு முன்னுக்கு சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு அங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்களும் அவங்கவுங்க கேமராவை செட் பண்ணி தயாரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அங்க ஒரு இடத்த பார்த்து நாங்களும் உட்காந்துட்டு நாங்களும் கேமராவை செட் பண்றோம், எப்படி சூரிய உதயம் எவ்வளவு அழகா இருக்கும்ட்டு உட்காந்துட்டு பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறோம். யானு தெரியல, சூரியன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா மேகமூட்டமா இருந்துச்சு. அந்த மேகமூட்டத்துல இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ட் அங்க அவ்வளவு அழகா தெரியல. சோ அப்ப எல்லாரும் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இன்னைக்கு சூரிய உதயம் நல்லா வரலன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புனாங்க. சோ நாங்களும் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு சூரிய பகவான் நல்லா காட்சி கொடுக்கல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க கடைசி வரைக்கும் படத்தை பிடிச்சுக்கிட்டு உள்ளுக்கு நடந்து போறதுக்கு தயாரானோம். உள்ளுக்கு நடக்க போறப்ப அங்க நிறைய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருத்தவங்களும் சூரிய உதயத்தை பார்க்காத அதிருப்தியில சில பேரோட முகம் வாட்டமாவும் இருந்துச்சு. அப்ப காதுல நாங்க கேட்ட சில விஷயம்னா, மார்ச்ல இந்த மாதிரி காலகட்டத்துல சூரிய உதயம் ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க சியாம்ரீப்க்கு போறீங்கன்னா உங்க டைமை கரெக்டா பிளான் பண்ணிக்கிங்க. ஆனா நாங்க போன டைம்ல எங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா அதிகமான கூட்டம் இல்ல, நெரிசல் இல்ல, ரொம்ப சூடும் இல்ல, ரொம்ப குளிரும் இல்ல. நாங்க பாட்டுக்கு நல்லா சுத்தி பாக்குறதுக்கு சரியான டைமிங்கா எங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு. சூரிய உதயம் இன்னைக்கு பார்க்க முடியாதனால மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் பொருட்களை எடுத்துட்டு கிளம்புற மாதிரி நாங்களும் பொருட்களை எடுத்துட்டு கிளம்பணும். அடுத்த காணொலியில அங்கோர் வாட்டு உள்ளுக்கு எப்படி இருந்துச்சு, உள்ளடக்க காட்சிகள் எல்லாம் பார்ப்போம். நீங்களும் மறக்காம என் கூட தொடர்ந்து பயணிங்க. அந்த உள்ளுக்கு இருந்த அற்புத காட்சிகளை பார்க்கறதுக்கும் அந்த நினைவலைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிபிஎஸ். பாய்.